ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னோடய மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கேன். சப்பாத்தி நைட்டு பண்ண சப்பாத்தியும் அந்த கொத்தவரங்காய் பொரியலும் இருந்துச்சு. அதுதான் நாங்கள் மார்னிங்லேயும் சாப்பிட்டோம். நைட்டு செஞ்சது இருந்துச்சு. இப்போ வாங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. இன்றைக்கி அப்பாவும் அம்மாவும் வெளியில் ஒரு வேலை விஷயமா போகிறாங்க. அதனால் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக, இது ரேஷனில் வாங்கின பருப்பு தான். ஸோ பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் 3 விசில் விடணும். அதுக்குள்ளே வாங்க நம்ம போயிட்டு துணி வேறு ஊற வைக்கணும், வாஷ் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கேஸில் போட்டுட்டு போகலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டால் பொங்கி வெளியில் வராது. ஆனால் நான் வந்து எண்ணெய் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இப்போ பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க, மூடி போட்டு 3 விசில் விட்டுறணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சுட்டு போயிடலான்னு அரிசியும் ஊற வச்சாச்சு. எங்கள் 4 பேருக்கு தேவையான அரிசி. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் சமைக்கும்போது ஆஃப்டர்நூன் நைட்டு 2த்துக்கும் சேர்த்தே சமைச்சிருவோம். அதனால் மொத்தம் 6 பேர் கணக்கு வருது. இப்போ வாங்க போயிட்டு துணி ஊற வச்சுருவோம். நிறைய துணி சேர்ந்துருச்சு. துணியும் ஊற வச்சுட்டா கொஞ்சம் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம புல்லாருக்கு போனோங்க. அதுக்கு வேறு போகணும். அதனால் ஃபஸ்ட்டு துணியை ஊற வச்சிடலான்னு பவுடர் போட்டு துணியும் ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருவேன். துணி வந்து ஒரு 1/2 hour 1 hour ஊறிச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஊற வச்ச உடனே துவைக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், எல்லா துணியும் ஊற வச்சாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு மாட்டுக்கு கஞ்சி சமைச்சிட்டா கஞ்சி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள், துணியெலாம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ போயிட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். இது கஞ்சி அடுப்புன்னு தனியாக ஒன்று இருக்குது. இப்போ விசில் வந்த சவுண்ட் கேட்குதுங்க. விசில் பார்த்திங்கன்னா விசில் வருது. 3 விசில் வந்துடுச்சுங்க. அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு அடுப்பு பற்ற வச்சு கஞ்சி வேக வச்சுட்டா நம்ம கஞ்சி வேகிறதுக்குள்ளே போயிட்டு புல் அறுத்துட்டு வந்துடுவோம். புல் அறுத்துட்டு வர்றதுக்குள்ளே கஞ்சி வெந்துடும். அப்போ நம்ம பருப்பும் கடைஞ்சி சாம்பார் தாளிச்சிக்கலாம். அப்புறம் சாதமும் அடுப்பில் வேக வச்சிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் கஞ்சி அடுப்பு பற்ற வைப்பேன். அது கற்பூரம் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. அதனால் அதை போட்டு நம்ம பற்ற வச்சாச்சு. அடுப்பு பெருசாக இருக்குதுன்னா கஞ்சி குண்டா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வைப்போம். ஃபஸ்ட்டு சின்ன விறகுல போட்டு பற்ற வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம பெரிய விறகு வச்சு தீ வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம கஞ்சி செய்ய போகிற பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். தேவையான தண்ணியை நான் ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ அதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து நம்ம அதோட மூடி போட்டு மூடியாச்சு. அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா தீ பிடிச்சிச்சு, சூப்பராக எரியுது. இப்போ வாங்க புல் அறுக்க போகலாம். புல் அறுக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரி, காலையிலே அறுத்துட்டு வந்துட்டால் ஒரு வேலை முடிஞ்சிருங்கிறதுக்காக போய் புல் அறுக்கிறேன். புல் இங்கே தாங்க அறுக்கணும். நான் அதுக்குள்ளே கொய்யாக்காய் பறிச்சிட்டு வரலான்னு போனேன். பாருங்கள், நெல்லிக்காய் கூட வச்சுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நெல்லிக்காய் அறுவடை வந்து காமிக்க போகிறேன். கொய்யாக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்றோட முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 5 6 சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காகவே இல்லைங்க. அதனால் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டுனே போயாச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ குட்டினா வீடியோவில் பாருங்கள், நெல்லிக்காய் சைஸ் தான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டே சுகர் வந்துடும் போல். நம்ம புல்லை அறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட தலைலாம் வந்து எப்படி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் புல்லை அறுத்துட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டிட்டு வீட்டுக்கு போகிற வேலை தான். வரும்போது நல்லா பொட்டோடலாம் வந்தேன். போகிறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம இது வந்து கட்டணும். இது கட்டிட்டு தூக்கிட்டு போகிறதாங்க கஷ்டமே. எப்படியோ ஒரு வழியாக தனியாக நான் கட்டிட்டேங்க. கட்டிட்டு தூக்கிட்டு போகும்போது பார்க்கலாம்.
தனியாக தூக்கிக்கிறதுனால கேமராவை ஹேண்டில் பண்ண முடியலங்க. ஏதோ ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வந்து கஞ்சி பார்த்தா கஞ்சி வெந்துட்டு, இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஒலை ஊற்றி வச்சிடலாம். ஒலை ஊற்றி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம போயிட்டு பருப்பு வெந்துட்டான்னு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போவே ஆஃப் பண்ணிட்டு போயாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துட்டு, இப்போ வந்து இந்த கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். அது கடையிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு அப்புறம் கடையலாம். இப்போ நான் குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சு சாம்பார் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. கொஞ்சமாக கடுகு, சீரகம் இது 2ம் போட்டு நல்லா பொரிய விடணுங்க. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து பருப்புலேயே போடுறதுனால எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய், நான் வந்து இன்றைக்கி அவரைக்காய், பீன்ஸு, நூக்கல் இந்த 3 காயும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வேலை இருக்கிறதுனால கிச்சனில் வந்து க்ளீன் பண்ண முடியலங்க. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பில் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டு நல்லா காயை வதங்க விடணுங்க. ஒரு மூடி வச்சு மூடி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் பருப்பு கடைஞ்சிட்டு வந்துடுவோம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ வந்து காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மிளகா பொடியும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு. அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தாங்க சாம்பார் வைப்பேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, டைரெக்டாக பருப்பே சேர்த்துக்கிறேன். நல்லா காய் வெந்துச்சுங்கிறதுனால பருப்பு சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. நாங்கள் நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குவேங்க. அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து சாப்பாடு வடிச்சிட்டேங்க. வடிச்சிட்டேன். இப்போ துணி இருக்குது, அது வந்து கொஞ்சம் வேகமாக நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி காயவும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குங்க, அதனால் நான் வேகமாக வாஷ் பண்ணிட்டேன். சாம்பார் நான் சிம்மில் வச்சுட்டு வந்தேன் இல்லைங்க, அது வந்து நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஏரிக்கு போயிட்டு மாடு ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக ஏரிக்கு வந்துட்டோம். வீட்டில் கொடுத்த அனுப்பிச்ச ஸ்நாக்ஸு தான் ஃபஸ்ட்டு முடித்தோம். ஸ்நாக்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, அரிசி, வேர்க்கடலை, பச்சை பயிறு, காராமணிலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாடு மேய்க்க வந்து நாம் இது தாங்க காலி பண்ணோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுத்தாங்க. அது வர வழியிலே ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குடிச்சிட்டு அங்கேயே போட்டாச்சு, வெயிட் எதுக்குன்னு. கொய்யா பழம் ஒரு 4-5 எடுத்துன்னு வந்தேங்க, அதையும் அங்கேயே முடிச்சு விட்டாச்சு. இப்போ இங்கே வந்து இது முடிச்சாச்சு. இப்போ வாங்க மாடை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்ப சாப்பிட்டு திரும்ப ரெஸ்ட் எடுக்கலாம். பாய். இப்போ வாங்க மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வர வழி இதுதாங்க. இப்போ வீட்லேயும் மாடெல்லாம் கட்டி ஆயிடுச்சுங்க, டயர்டாகிடுச்சு. அதனால ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டோம். மாடுங்களுக்கும் ஃபஸ்ட்டு தண்ணிலாம் வச்சுட்டு வைக்கோல்லாம் போட்டு தாங்க நான் சாப்பிட உட்காந்தேன். சாப்பாடு நம்ம செஞ்ச சாம்பார், என்ன தான் சாம்பார் இருந்தாலும் நம்மளால் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாதுங்க.
அதனால் கொஞ்சமாக எலுமிச்சை ஊறுகாயும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுது. அது நாங்கள் தாளிக்கலாம் இல்லை, அப்படியே வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, வியூஸ் போகுது, ஆனாலும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக மாட்டுறாங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.